ஜெயிச்சிட்டோண்டா அப்படின்னு நினச்ச ஆட்டத்தில் இன்னைக்கு டெல்லி கேபிட்டல்ஸ் அணி திடீர்னு மண்ணை கவியிருக்காங்க. முக்கியமாக ஆட்டம் கடைசி நேரத்தில் த்ரில்லராகவும் திக் திக் தருணங்கள் நடந்து கொல்கத்தா அபாரமாக செயல்பட்டு கடைசியாக நம்ம சிஎஸ்கே அணியை கூட பிளே ஆஃபுக்கு உள்ள நம்ம தமிழக பிளேயர் இழுத்துட்டு போயிருக்காரு. இப்படி யாருமே எதிர்பார்க்காத அடுத்த சம்பவங்கள் இன்னைக்கு நடந்த இந்த முக்கியமான டெல்லி கேபிட்டல்ஸ் கொல்கத்தா அணிகளுக்கு இடையே நடந்திருக்கு. ஸோ இந்த மேட்ச் இன்னைக்கு டெல்லி அருண் ஜேட்லி கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் நடந்திருக்கு. டாஸ் ஜெயிச்சது டெல்லி கேபிட்டல்ஸ் அணி. ஆனால் அவங்க ஃபஸ்ட்டு கொல்கத்தா அவங்கள பேட்டிங் பண்ண வச்சுருக்காங்க. இதில் ஓப்பனர்களாக வந்த சுனில் நரைன், அவர் கூட குர்பாஸ். இதில் குர்பாஸ் 26க்கு அவுட் ஆயிட்டார். சுனில் நரைன் 27. அஜிகே ரஹானே அவரும் 26 தான் எடுத்தார். அடுத்ததாக ரகுவன் ஒரு 44 எடுத்து ஸ்கோரை உயர்த்தினார். ஆனால் வெங்கடேஷ் ஐயர் 7 தான் எடுத்தார். ஸோ அந்த நேரத்தில் ரன் ரேட்டை குறைய விடாமல் ரிங்கு சிங், ரசல் 2 பேருமே அடுத்தடுத்துன்னு ரன்களை உயர்த்தி கொண்டு போய் எப்படியாவது 200 தாண்டிடணும் அப்படிங்கிற டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணியே விளையாண்டாங்க. ஓவருக்கு ஓவர் 10 ரன்னுக்கு குறையாமல் ரன் எடுத்துக்கிட்டே இருந்ததால் கடைசியாக 20 ஓவர் முடிகிறப்ப 9 விக்கெட்டுகளை இழந்திருந்தாலும் 204 ஒரு நல்ல டீசெண்டான ஸ்கோரை கொல்கத்தா எடுத்திருந்தாங்க. ஸோ இந்த ஸ்கோர் கொஞ்சம் கடினமானது தான். இதை எடுக்கணும் அப்படின்னு உள்ளே வந்த போரல் 4 ரன்னுக்கே அவுட் ஆகிட்டார். அடுத்ததாக வந்த கருண் நாயர் ஒரே ஒரு மேட்ச் தான் அபாரமாக விளையாண்டார். ஆனால் இன்றைக்கும் 15 ரன்னுக்கே எல்பிடபிள்யூ ஆகிட்டார். ஸோ அதுக்கப்புறமா ஃபாப் டு பிளஸி, ராகுல் 2 பேருமே பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. 2 பேருமே மேட்சை நகர்த்தி கொண்டு போவாங்க அப்படின்னு பார்த்தா கேஎல் ராகுல் தேவையில்லாமல் மிஸ்டேக் பண்ணி ரன் அவுட் ஆகிட்டார். ஆனால் ஃபாப் டு பிளஸி மேட்சை அற்புதமாக கொண்டு போனார். அவர் கூட அக்ஷர் பட்டேல் அவரும் பார்ட்னர்ஷிப் போட்டு, அக்ஷர் பட்டேல் கையில் காயத்தோட 2 பேருமே அபாரமாக பார்ட்னர்ஷிப் போட்டு கேகேஆர் அணி தோத்துருச்சுரா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்க நேரத்தில் அக்ஷர் பட்டேல் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு லூஸ் ஷாட் 43 ரன்னுக்கு அவுட் ஆகிட்டார். அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே அவ்வளோ நேரம் நல்லா விளையாண்டுக்கிட்டு இருந்த ஃபாப் டு பிளஸி அவரும் சிக்ஸர் அடிக்கிறேன் அப்படின்னு ஆசைப்பட்டு 62 ரனில் அவுட் ஆக, ஸோ ஆட்டத்தினுடைய மூமெண்டம் அப்படியே அங்கே தான் பார்த்தீங்கன்னா தலைகளாக மாறிச்சு. 10 குறைக்கு ரஹானே அவரும் இன்ஜூர் ஆகி உள்ளே போக கம்ப்ளீட்டாக மொத்த மேட்சையும் சுனில் நரேன் அவர் தான் கேப்டனாக வழி நடத்தினார். சுனில் நரேன் அவரும் விக்கெட் எடுக்க, முக்கியமாக நம்ம தமிழக பிளேயர் வருண் சக்கரவர்த்தி 18வது ஓவர் வீசினார். அந்த ஓவரில் அவரும் 2 விக்கெட் எடுக்க அடுத்தடுத்து ஆட்டம் அப்படியே மூமெண்டம் தலைகளாக மாறி ஜெயிக்க இருந்த ஆட்டத்தில் கடைசியாக டெல்லி அணி அவங்க சொந்த மைதானத்திலே மோசமாக தோல்வி அடைஞ்சிருக்காங்க. இந்த தோல்வியால் கொல்கத்தா அணி அவங்க கிடுகிடுன்னு பாயிண்ட்ஸ் டேபிளில் நகர்ந்து மேலே வந்தது மட்டும் இல்லாமல் கூடவே நம்ம சிஎஸ்கே அணியையும் மேலே இழுத்துட்டு போகிறதுக்கான எல்லா வேலையும் பண்ணிட்டு தான் கொல்கத்தா மேலே போயிருக்காங்க. அதாவது ஏற்கனவே சொன்னது மாதிரி தான், மேலே டாப்பில் இருக்கிற அணிகள் எல்லாமே தோல்வி அடைஞ்சாங்கன்னா கண்டிப்பாக கீழே இருக்கிற அணிகள் எல்லாருக்குமே பிளே ஆஃப் கதவு ஆட்டோமேட்டிக்காக திறந்து விடப்படும். அந்த வகையில் டெல்லி அணி மேலே இருந்தாங்க. அதுவும் நம்ம சிஎஸ்கே அணியால் அதிகபட்சம் 14 புள்ளிகள் மட்டும்தான் எடுக்க முடியும். ஸோ 14 புள்ளிகள் எந்த அணியுமே எடுக்க விடாமல் அவங்க தோல்வி அடைஞ்சிக்கிட்டு இருந்தால் கண்டிப்பாக நம்ம சிஎஸ்கே அணிக்கு நல்ல விஷயம். அதுதான் இந்த மேட்ச்சில் நடந்திருக்கு. டெல்லி அணி 14 போகாமல் இந்த மேட்ச்சில் தோல்வி அடைஞ்சு கொல்கத்தா அவங்க ஜெயிச்சிருக்கிறது. சிஎஸ்கே அணி பிளே ஆஃப் கதவு இன்னும் திறந்து வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில் நாளைக்கு நடக்கிற ஆட்டம் சிஎஸ்கே அடுத்தடுத்து ஜெயிச்சாங்கன்னா நிச்சயமாக அந்த பிளே ஆஃப் ரேஸை நம்ம சிஎஸ்கே உள்ள நுழைய முடியும். அந்த வகையில் இந்த மேட்ச் நம்ம சிஎஸ்கே அணிக்கு ஒரு சாதகமான மேட்ச் ரிசல்ட்டாகவே முடிஞ்சிருக்கு.